யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை PJ ஜெபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி, பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 27, 28ஆம் திகதிகளிலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேரும், இந்தியாவிலிருந்து 4000 பேருமாக மொத்தம் 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அங்கு வருகின்ற பக்தர்கள், அடியவர்கள் அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை தரிசிப்பதிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய இந்த நடைமுறைகளுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர்களை வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இடத்திலே வருகின்ற 27ஆம் திகதி மாலை 4 மணி தொடக்கம் வழிபாடுகள் நடைபெறும். இப்பொழுது தவக்காலமானபடியால் இந்த திருத்தல திருநாள் ஒரு தவக்கால யாத்திரையாக ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அன்றைய தினம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு அங்கே திருச்செப மாலையும் திருச்சிலுவை பாதை சிந்தனைகளும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், இறுதியாக புனித அந்தோனியாருடைய திருச்சிரூப பவனியும் வெள்ளிக்கிழமை மாலையிலே அங்கே நடைபெற இருக்கின்றன. மறுநாள் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு அங்கே திருச்செப மாலையோடு திருநாள் திருப்பலி அங்கே ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த திருநாள் திருப்பலியிலே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்திருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட குருக்கள் ஒன்று கூடி இந்த திருநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார்கள். கச்சத்தீவு திருவிழா தொடர்பில் நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய பரிபாலகருமான அருட்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். சிறப்பாக இந்த ஆண்டு 27ஆம் தேதி இரவு உணவு வழங்கப்பட மாட்டாது என்பதை தங்களுக்கு அறிய தருகிறோம். எனவே நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய இரவு உணவுகளை, மதிய உணவுகளை எடுத்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 28ஆம் தேதி காலை திருவிழாவை தொடர்ந்து உங்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். உங்களுடைய கட்டணமாக குறியட்டுவானில் இருந்து வருகிற பக்தர்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு ரூபாய் 1200 அறவிடப்படும் என்று அறிய தருகிறார்கள். அதே போல நெடுந்தீவில இருந்து பயணிக்கின்ற மக்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு ரூபாய் 1000 அறவிடப்படும் என்று அறிய தருகிறார்கள். வருகின்ற பொழுது உங்களுடைய அடையாள அட்டைகளை எடுத்து வரும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறேன்.